ஆற்றங்கரை ஓரமாக ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு வைரக்கல் கிடைக்குது. ஆனால் அது வைரக்கல்லுன்னு அவருக்கு தெரியல. அது விற்கலாம்னு சந்தைக்கு போயிருக்காரு. ஆனால் அது வைரம்னு தெரிஞ்ச ஒரு வியாபாரி அது ஒரு 200 ரூபாய்க்கு என்ன கொடுத்துட்டியாப்பா, கல் பார்க்கறதுக்கு அழகா இருக்கே, அதுக்கு அவர் 250 ரூபான்னு சொல்லுங்க தர்றேன் அப்படின்னு இருக்காரு. இவர் எதுக்கு 50 ரூபாய் கொடுக்கணுமே பேரம் பேசியிருக்காரு. பக்கத்தில் ஒரு வியாபாரி இதை பார்த்துட்டு வந்திருக்காரு. உடனே 250 ரூபா கொடுத்துட்டு அந்த வைரத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. இவருக்கு பயங்கரமா கோவம் வந்து, அது வைரம், அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா, பல லட்சம் ரூபா போகும், வெறும் 250 ரூபாய்க்கு கொடுத்துட்டியே முட்டாள் அப்படின்னு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லோட மதிப்பு 250 ரூபா தாங்க. ஆனா அது வைரம்னு தெரிஞ்சும் அதை இழந்த நீங்க தாங்க ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே போயிட்டாராம். அதே மாதிரி நாமும் மதிப்பு தெரிஞ்சும் ஒரு சில விஷயங்களை இழந்துகிட்டு தான் இருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு நேரம். கடந்து போன நேரத்தை யாராலையும் திருப்பி கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு நம்ம நேரத்தை வீணடிச்சுட்டு தான் இருக்கோம். இன்றைய நேரத்தை நம்ம எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாளைய விடியல்கள் இருக்கு. அதனால விலை மதிப்பிட முடியாத நம்மளோட நேரத்தை யாருக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலையும் பயனுள்ளபடி தான் செலவு பண்றோமா அப்படிங்கிறதுலையும் ஒரு தெளிவு இருக்கிறது சிறப்பு.